முதல்லலாம் தமிழில் டைட்டில் வச்சா தான் படமே ரிலீஸ் ஆகும். இப்போல்லாம் இங்கிலீஷில் வச்சா தான் ரிலீஸ் ஆகும். யூ டர்னு, ரைட் டர்னு, லெஃப்ட் டர்னு. எப்பா தமிழில் டைட்டிலாக இல்லை. தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்து விட்டு அவன் தனியாக நீ ரோட்டில் நடமாட்ட முடியாது. இந்த ஹீரோ யாரை பார்த்தாலும் கை வைக்கிறான். நல்ல வேலை உள்ள புழுக்கமாக இருக்குது. ஒரே படத்தில் ஃபயர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது என்ன, இந்த சீனோட அடுத்த ஷாட் என்ன, அதுக்குள்ளே வெட்டி விட்டாரே அப்படின்ற மாதிரி டென்ஷனில் இருக்க. நல்லா தானே இருக்கு. அதான் நீ தான் கற்றுந்தா. ஸோ இந்த ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய, அதுவும் பத்திரிகையாளர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்மளும் மனசுக்குள்ளே இன்னொரு தடவை பார்க்கலான்னு தான் இருந்தது. அது முன்னாடி ரோவில் நம்ம, பின்னாடி ரோவில் அந்த ஃபயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டாங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. முதல்லலாம் தமிழில் டைட்டில் வச்சா தான் படமே ரிலீஸ் ஆகும். இப்போல்லாம் இங்கிலீஷில் வச்சா தான் ரிலீஸ் ஆகும். இல்லையா சிவா? ஃபயரு, அப்புறம் இந்த டிராஃபிக் எடுத்துக்கலாம். டிராஃபிக்கு அப்படின்னு ஒரு படம் வரும். யூ டர்னு, ரைட் டர்னு, லெஃப்ட் டர்னு. எப்பா தமிழில் டைட்டிலாக இல்லை. தமிழில் டைட்டில் வச்சுருந்துருக்கலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பட் இருந்தாலும் இந்த ஃபயருங்கிறது உங்களுக்கு உங்கள் கதைக்கு பொருத்தமான பெயராக இருக்கலாம். அந்த தம்பி, அவர் பேர் என்ன, நம்ம ஹீரோ, அவர் தனியாக கத்திக்கிட்டு இருந்தார் ஒவ்வொருத்தருக்கும். அது எவ்வளவு ஒரு தன் படத்தை முன்னிறுத்துவதற்காக படம் முடிஞ்ச கடைசிலையும் உழைக்கிற ஒரே ஹீரோ அவர் தான். இந்த எல்லா ஹீரோக்களும் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சாட்சி அகர்வால், சாந்தினியா, என் பேர் சாந்தினி, காயத்ரி, அப்புறம் அனு, அப்புறம் அவங்க பயங்கர டெம்டிங்காக இருந்தது. ரக்ஷிதா, ஷி வாஸ் மோர் அட்ராக்டிவ் இன் சீரியல்ஸு. அப்போல்லாம் ரொம்ப சீரியல் புகழ். நல்லா பண்ணி இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவங்க ஏற்று நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயந்தான் நினைக்கிறேன். அது தம்பியோட ஃபயர் இருக்கே. டைரக்டரை வாங்க, டைரக்டரை இந்த ஃபயரெல்லாம் தனியாக வச்சுட்டு இருந்திருப்பார் போல் இருக்கு சிவா. ஏதாச்சும் காட்டியிருக்கார வெளியே? முதல் படமே நம்ம அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரியே எடுத்திருக்காரு. எவ்வளவு நல்ல தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்து விட்டு என்ன சார், அவ்வளோதானா? இதுலேயும் ஒரு தேசிய விருதை பெறப்போகிற ஒரு உணர்வு இருக்கிறது என்பது மட்டும் மறந்து விடக்கூடாது. அதாவது இது தப்பான உணர்வே கிடையாது சார். ஒருத்தனுக்கு அது அவன் பட்டையை கிளப்பிருப்பான் போல் இருக்கு. அவன் தனியாக நீ ரோட்டில் நடமாட்ட முடியாது. இந்த ஹீரோ யாரை பார்த்தாலும் கை வைக்கிறான். நல்ல வேலை ரக்ஷிதா சாட்சி பக்கத்தில் என்ன உட்காந்து வச்சிட்டாங்க. அதனால் நீ தள்ளி போயிட்ட. இல்லை, நான் ரொம்ப சேஃபான ஆளுப்பா. மானிட்டரில் இவர் தானே? சரி, நீ சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். அந்த ஃபயர்லேயே சீக்கிரம் ஃபயர்ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி ஒரு இயக்குனர் சங்கம் வரவேற்கிறது. இந்த திரை உலகத்தில் குறிப்பாக மறந்து போகிற ஒரு விஷயம் என்ன, இந்த நன்றி என்றது. மறைந்து போன மனோரமா அவர்களில் நான் முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் இந்த பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி தட்டாதே, அந்த மாதிரி படங்கள்லாம் வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணாங்க. கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது
தியாகராஜன் சார் சொன்னார், இந்த அம்மா கேரக்டருக்கு வேற ஒரு மேடம் பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க. எனக்கு சார் அந்த மனோரமா ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்க அப்போ ஒரு பின்னடைவில் சந்திச்சுட்டு இருந்த நேரம். அப்போ வந்த உடனே அந்த படத்தில் மனோரமா ஆட்சி உள்ளே வந்த உடனே அவங்க அந்த அந்த கலரே மாறிச்சு, அந்த படத்தோட கலரே மாறிச்சு. அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மதராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி, அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இந்த பெரிய கவுண்டிச்சி கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர். அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன். அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் எத்து பல்லெல்லாம் நானே செட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோரமா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அது இதுன்னு அவங்க சொன்னாங்க, தம்பி சினிமாவில் மட்டும் இந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில, என்னால் அதை உணர முடிகிறது. நன்றி என்பது மிகப்பெரிய வார்த்தை, மிகப்பெரிய உணர்வு. அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து விட்டால் சினிமாவை நம்ம சொன்னபடி கேட்கும். சினிமா உலகம் தான் நம்பர் 1 உலகமாக இருக்கும். மியூசிக்கை பற்றி பேசணும். எங்கே மியூசிக் டைரக்டர்? ஆமாம், பின்னிட்டார். இன்னும் வேறு வேறு வித்தைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த நெருக்கமான காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாண்டிங் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஓகே, ஒரு நிறைய ஃபீலிங் வச்சுருக்காரு. பெரிய கூட்டமாக இருக்கும் போல் இருக்குப்பா. இப்படியெல்லாம் ஒரு சரி, வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு. சரி, அந்த ரீரெக்கார்டிங் ஸ்டைல்லையே தெரிஞ்சது இந்த வாட் யூ வாண்டட் டு கன்வே. அந்த டைரக்டர் இன்னும் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், டைரக்டரோட ஃபயரை. எல்லோரும் ஒரு மார்க்கமாக தெரியுங்க போல் இருக்கு. ஆமாம், இவங்களெல்லாம் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும். அப்படி ஒரு மிரட்டலான ஒரு படத்தை, ஆனால் நல்லா இருக்கு ஒரு காம்பினேஷன். அதில் நடித்திருக்கிற அனைத்து, அது நம்ம இவர் வந்திருக்காரு, நம்ம காமெடி கம் வில்லன் சிங்கம்புலி காட்டினோடனே எனக்கு இப்போ நிறைய தோணுச்சு. ஸோ இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படத்திலே முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துக்கொண்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், ரைட்டர்ஸ், ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணியிருந்தார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை எடுங்க, எங்கள் உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்களுடைய கலைஞர்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, சரியான நேரம் பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். நைட் ஷோவாக போடுங்க. காலை காட்சியெல்லாம் இரவு 3 மணி காட்சி இந்த மாதிரி கேட்டு வாங்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேணும். நான் ஃபஸ்ட் படமே பார்க்கணுன்னு நீங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட் காப்பி வந்தோடனே எங்களுக்கு காட்டிடுங்க. அதுவரையில் தாங்க முடியல என்று கூறி உங்களுடைய ஆர்வத்துக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி.